श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। So, इतिपर्यन्तं तदधिगमोत्तरपूर्वागयोः அஸ்லேஷவினாசோ சத்யபதேசாத் அப்படின்னு சூத்திரக்காரர் சாதிச்சிருக்கார். அததான் இப்ப நாம பார்த்தோம். அதுல ஒருத்தன் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சான்னாக்கா அவனுக்கு எது போறது, பாபங்கள்லாம் போயிடுறது அப்படின்றத பத்தி பார்த்தோம். பாபங்கள்லாம் போயிடுறது. அந்த பாபங்கள்லாம் எது அப்படின்னா சஞ்சித கர்மாக்கள். சஞ்சித கர்மாக்கள்லாம் போயிடும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இங்க இப்ப சொல்ல போற விஷயங்கள்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரரும் சூத்திரக்காரரும் 4வது அத்தியாயத்துல 3வது அத்தியாயத்துல ஸ்ரீபாஷ்யத்துல பிரம்மசூத்திரத்துல அங்க சாதிச்ச விஷயத்தை தான் இங்க சாதிக்கிற. அங்க 4வது அத்தியாயம் முதல் பாதத்துல இந்த மாதிரி விஷயங்கள் வருது. அதுல தததிகமாகிரணும்னு ஒரு அதிகரணம். தததிகமே உத்தர பூர்வாகயோ அஸ்லேஷ விநாசோ சத்யோபதேசாத் அப்படின்னு சூத்திரம். அதாவது இவன் கணக்க பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சான்னாக்க உத்தர பூர்வாகயோ உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுனாலயோ அதுக்கு பின்பு பண்ணப்படக்கூடிய அகம் பாபங்கள், அது மாதிரி இதுக்கு முன்னாடி அகம் பூர்வாகம், இவைகளுக்கு அஸ்லேஷ விநாசம். முன்னாடி பண்ணின பாபங்கள்லாம் அழிஞ்சிடும் சஞ்சித கர்மாக்கள். பின்னாடி பண்ற கர்மாக்கள்லாம் ஒட்டாது ஒட்டாது. இது அழகா அதுக்கு நிர்ணயம் பண்றக்க எம்பெருமானார் அது மாதிரி சுவாமி தேசிகனும் நிர்ணயம் பண்ணிட்டார். என்ன ஒட்டாது அப்படின்னா, பிராமாதிகமா அஜ்ஞான பூர்வகமா ஒருத்தன் பண்ணான்னு வச்சுங்கோ, ஞானம் தெரியாது, தெரியாம பண்ணிட்டான், சில தப்பு தெரியாம பண்ணிட்டான்னாக்கா அதெல்லாம் ஒட்டாது அப்படின்னுட்டு அங்க சாதிச்சிருக்க சுவாமி பிரம்மானாலும் சரி, தேசிகனும் சரி, சிவபிரகாசிகாச்சாரியர் எல்லாருமே சாதிச்சிருக்கா. இது அஸ்லேஷம். அஸ்லேஷம்னா ஸ்லேஷம்னா ஒட்டுதல், அஸ்லேஷம்னா ஒட்டாது. பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சுட்ட உடனே இவன் தப்பு பண்ணினான்னாக்கா அந்த தப்பெல்லாம் ஒட்டாது. அது பிராமாதிகம். அஜ்ஞானமாக ஞானபூர்வமா பண்ணினான்னாக்கா ஒட்டிடும், அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டாகும். அதே ஞானபூர்வகமா இல்லாம தெரியாம பண்ணிட்டான்னாக்க அது ஒட்டாது இவனுக்கு அப்படின்னுட்டு அங்க சொன்னார். அதே பூர்வாகம் என்னது அப்படின்னாக்கா, பூர்வாகம்ன்றது முன்னாடி பண்ண பாபங்கள் சஞ்சித கர்மாக்கள், அதெல்லாம் நாசம் நாசம். அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒட்டாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அது மாதிரி நாசம் அடைகிறது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இங்கேயும் சாதிக்க போற பின்னாடிதான் வரப்போகுது. கர்மசக்தி, நம்ம கர்ம சக்தி இருக்கு பாருங்க, நம்ம பண்ண பாபம் இருக்கே, இது பின்னாடி பண்ணினாக்கா பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சுட்டு அதன் பிறகு நாம பண்ணினோம்னாக்கா பாபத்தை பண்ணினா அந்த பாப கர்மாவனுடைய சக்தி உதயமே ஆகாது, உதயமே ஆகாது. அதே நாசம் அப்படின்னு என்ன சொன்னாக்கா, முன்னாடி பண்ணின கர்மாக்கள் அந்த சஞ்சித கர்மாக்கள்லாம் அதனுடைய சக்தியே நாசத்தடைஞ்சிடும். சக்தி வராம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதாவது கர்ம சக்தி நம்மளை படுத்த ஆரம்பிக்கிறது அப்படின்னு படுத்த ஆரம்பிக்கணும். அந்த சமயத்துல அந்த பெருமாளுடைய அனுகிரகம் என்ன பண்ணணும்னாக்கா அந்த கர்ம சக்தியே நிவர்த்தி பண்ணிடும். சக்தி உற்பத்தி ஆச்சு நம்மளை படுத்தணும்னு, அந்த சமயத்துல உற்பத்தியான சக்தியை நிவர்த்தி பண்ணிடும். இது பெருமாளுடைய அனுகிரக விசேஷம். அதே அஸ்லேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா உதயமே ஆகாது. ஏன்னா அது உபாயத்தை அனுஷ்டிச்சுட்டு பண்றதுனால அது
இதுவே ஆகாது. அதனால அப்படியே நாங்க சாதிச்சு முடிச்சுட்டாரு. அதனால இவன் பாபங்கள்லாம் பண்ணினாக்க இந்த பாபங்கள் சஞ்சித கர்மாக்கள், இது பூர்வாகங்கள் முன்னாடி பண்ண பாபங்கள். உத்தராகங்கள்னா அவைகள்லாம் என்னன்னாக்கா பிராமாதிகமா பண்றது, ஞானபுரஸ்தரமா பண்ணாம அஜ்ஞானபூர்வகமா பண்றது. அப்படி பண்ணினான்னாக்க அதெல்லாம் ஒட்டாது அப்படின்றத அந்த அதிகரணத்தை சாதிச்சார். இப்ப அதுக்கு பேர்ல ஒரு விஷயம் வருது. இப்போ என்ன விஷயம் வருது அப்படின்னாக்கா, பாபங்கள் ஒட்டாது சரி, புண்ணியங்களுடைய கதை என்ன? புண்ணிய கர்மாக்கள்லாம் என்னது? புண்ணிய கர்மாக்களும் போயிடுமா? புண்ணிய கர்மாக்கள்லாம் எப்படி? எல்லாருமே லோகத்துல புண்ணிய கர்மாக்களை விரும்புற முடியும். இது நபாப நபாப பலமிச்சந்தி பாபமிச்சந்தி மாணவாக. அத மாதிரி புண்ணியஸ்ய பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக. புண்ணியத்தினுடைய பலன் ஒண்டி வேணும்னு ஆசைப்படுவாளாம், ஆனா புண்ணியத்தை ஒண்டி பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டோம். புண்ணியத்தை நாங்க பண்ண மாட்டோம், ஆனா புண்ணிய பலன் ஒண்டி எனக்கு வந்துடணும் அப்படின்னு லோகத்துல ஆசைப்படுவா. அதனால புண்ணியத்தை எல்லாரும் விரும்புறா. அதே பாபத்தை பண்ணிட்டே இருப்பா ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு, ஆனால் பாப பலன் ஒண்டி ஒட்டக்கூடாது அப்படின்னு பார்ப்பா. நபாப பலமிச்சந்தி பாபமிச்சந்தி மாணவாக புண்ணியஸ்ய பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக அப்படின்னு ஸ்லோகம் உண்டு. அதனால இந்த புண்ணியம்ன்றது எல்லாருக்கும் பிடிக்குமா இல்லையா? அந்த புண்ணியத்தை புண்ணிய கர்மாவை போய் இது நாசம் அடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால புண்ணிய கர்மாக்கள்னா இது பிரம்ம வித்தியினால போகுமா, என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதற்கு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம் வராது அப்படின்னு சொல்றோம். புண்ணிய கர்மாவுடைய நாசம் வராது. புண்ணியங்கிறது ஸ்லாக்கியமா இருக்கு லோகத்துல, எல்லாம் வசந்ததா தான் இருக்கு. புண்ணியம்ன்றது எல்லாருமே பிடிக்கும், எல்லாரும் சாகிக்கிறார். நிறைய புண்ணியம் பண்றான், இவன் புண்ணியாத்மா, இவன் புண்ணியசாலி, புண்ணிய கருத்து புண்ணிய கர்மா அனுஷ்டிச்சிருக்கான் அப்படின்னு லோகத்துல ஸ்தோத்திரம் பண்றோம் இல்லையா? அதனால அந்த புண்ணியம் வஸ்தி தானே அது. அதனால இது புண்ணியங்கள் போறதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார். ஸ்லோகமே ஒன்று சொல்ற, கர்மநாசா ஜலஸ்பரிஷா கரதோயாதி லங்கனா கண்டகி பாகுதரணாத் தர்மக்ஷரதி கீர்த்தனாத் அப்படின்னு சொல்றது. அது தர்மமானது போயிடும், அழிஞ்சிடும். ஏன் அழிஞ்சிடும்னா, நான் புண்ணியம் பண்ணேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த புண்ணியங்கள்லாம் போயிடும். அப்படிதான் போகும். இது கர்மநாசம் அப்படின்னு, கர்மநாசான்னு பேர், அதுக்கு நதின்னு பேரும். அதுக்கு அந்த நதியினுடைய ஜலம் இருக்கே அதை தொடர்றதுனால. அத மாதிரி கரத்தோயாதி லங்கனாது அப்படின்னாக்க, நதி கரத்தோயானாலும் நதின்னு பேரு, ஜலம் இருக்கிறது, அதை தாண்டது. அந்த மாதிரி கண்டகி நதி இருக்கு பாருங்க, நம்ம முத்திநாத்துல போனவேன், அந்த கண்டகி நதி அது கையால தாண்டது. அத மாதிரி நான் புண்ணியம் பண்ணேன்னு சொல்றதுனாலையும் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். க்ஷரதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அங்க நமக்கு வேண்டியது இதுதான், தர்ம க்ஷரதி கீர்த்தனா. புண்ணிய கர்மாக்கள்லாம் நான் பண்ணினேன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது நாசத்தை அடைஞ்சிடும். அப்படிதான் நாசத்தை அடையமே தவிர்த்து, அதே மாதிரி மகா பாதகங்கள், நான் நிறைய புண்ணியம் பண்ணேன், மகா புண்ணியங்களை பண்ணிட்டு பாதக கர்மாக்கள்லாம் நான் பண்ணினேன்னு வச்சுக்கோங்கோ, மகா பாதகம் உபபாதகம் இதெல்லாம் பண்ணினேன்னு வச்சுக்கோங்கோ, அந்த பாபத்துல இந்த புண்ணியமும் போயிடும், பாபத்துல இந்த புண்ணியமும் நாசம் அடைஞ்சிடும். அப்படிதான் இருக்குது அது. ஆனா பிரம்ம வித்தியினால இது போறதா? பிரம்ம வித்தியினால இது போறதா இந்த புண்ணியம்ன்றது அப்படின்னு கேள்வி வருது. பிரம்ம வித்தியினால போகாது அப்படின்னு ஆட்சேபிக்கிறான் ஒரு பட்சி. ஆட்சேபிக்கிறான். ஏன் அப்படின்னா, புண்ணியம் வசந்ததாச்சே,
அது போய் பிரம்ம வித்யானால போகும்னு சொல்ல முடியுமா? இன்னொரு விஷயம், புண்ணியத்தை நான் கீர்த்தனம் பண்ணினேன்னு வச்சுக்கோ, நான் பண்ணினேன் 4 பேரை தற்பெருமை அடிச்சுனாலும் வச்சுக்கோங்க, இதெல்லாம் டம்பத்துக்கு பண்றதுன்னு ஆயிடும். இந்த டம்பத்துக்கு பண்ணினான்னாக்கா அது என்னைக்குமே நிக்காது. இத கீதா பகவத்கீதையிலையும் பெருமாள் சாதிக்கிறார். அதனால புண்ணியமானது அதுக்கு பிராயசித்த கர்மானால போகாது. அதனால பாபங்கள் வேணா போறதுன்னு சொல்லு. பிராயசித்த விதி இருக்கு லோகத்துல. பிராயசித்தம் பண்ணு அப்படின்னு சொல்றது எதுக்கு பிராயசித்தம் அப்படின்னு சொன்னாக்கா பாபத்துக்கு பிராயசித்தம் சொல்லுங்க, புண்ணியத்துக்கு பிராயசித்தம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா வேதம் எங்கேயாவது சொல்லிருக்கா அது மாதிரி தர்ம க்ஷரதி கீர்த்தனாத் அப்படின்னு தான் சொல்லிட்டு பிரம்ம வித்தியினால புண்ணியம் போச்சு அப்படின்னு எங்கேயாவது சொல்றதுதா? அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. தர்மமானது இத மாதிரி போறது வித்தியினால போகும் அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல, வேறும் சொல்லல. அதே மாதிரிதான். ஏன்னா நைத்யா சர்வா பூதானி அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. யாரையுமே ஹிம்சை பண்ணக்கூடாது, இது சாமான்யமா நிஷேதிக்கிறது. பிராமணோ நகந்தவ்யா விசேஷமாவும் நிஷேதிக்கிறது. பிராமணனை கொல்லக்கூடாது. பிராமணனை கொல்லக்கூடாதுன்னாக்கா பிராமணிய கொள்ளலாமா? பிராமண ஸ்திரியை ஒண்டி கொள்ளலாமா? பிராமணனை கொல்லக்கூடாதுன்னா உபலட்சணம். பிராமண சம்பந்தமா யார் இருந்தாலும் அவளை கொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இது விசேஷமான விதி. அதனால இத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி புண்ணிய கர்மாவானது நிஷேதிக்கப்பட்டிருக்கா. புண்ணிய கர்மாவானது நிஷேதிக்கப்பட்டிருக்கா. ஒரு கர்மாவா சுக காமோ இதேத்த, காரியதியா விருஷ்டி காமோ இதேத்த, இத மாதிரிலாம் இருக்கு. இந்த வாக்கியங்கள் எல்லாம் என்ன அர்த்தம்? செய், உனக்கு சொர்க்கம் வேணுமா அதுக்கு யாகத்தை நீ அனுஷ்டிச்சுடு அப்படின்னுட்டு அந்த வேத வாக்கியம் விதிக்கிறது. அத மாதிரி உனக்கு மழை வேணுமா அதுக்கு காரிய திருஷ்டிய பண்ணு, இந்த மாதிரி விதிக்கிறது. இந்த மாதிரி விதிச்சதுன்னாக்கா அந்த விதிக்கிற கர்மாவை போய் எப்படி நீ முமுக்ஷுவை பிரம்மோபாசீதன்னு சொல்றியோ, முமுக்ஷுவா இருக்கிறவன் பிரம்மத்தை உபாசிக்க வேண்டும் அப்படின்றது நீ விதின்னு சொல்றியோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த யாகங்கள்லாம் இருக்கு பாருங்க, இதையும் விதின்னு நான் சொல்லணும். யாகத்தை பண்ணு அப்படின்னு விதிக்கிறது. அதனால விதியா இருக்கிறதுனால இந்த விதியை போய் போறது அழிஞ்சு போயிடுறது அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அது சொல்லக்கூடாது. அதனால பிராயசித்த ரூபமான கர்மா, இந்த கர்மா பாபங்களை போக்கடிக்குமே தவிர்த்து புண்ணியத்தை போக்கடிக்காது. எதுவும் போக்கடிக்காது. அதனால பிரம்ம வித்தியினால இது போக்கடிச்சிடும் புண்ணியத்தையும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய ஆட்சேபமா இருக்கு. அதுக்கு அவ ஒரு கேள்வி கேட்கிறா, நாம கேள்வி கேட்கிறோம் அவளை பார்த்து. என்ன அப்படின்னாக்கா இந்த கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்க, இந்த கர்மாக்கள்லாம் அந்தந்த அதிகாரியை வச்சுட்டுதான் அது சரியா தப்பா அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ பிரம்ம வித்யா தர்ம ரூபமா அதர்ம ரூபமா, தர்ம ரூபமா அதர்ம ரூபமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் திருஷ்டி பேதம், அவளுடைய பார்வையை வச்சுட்டுதான் பார்க்கணும். இப்போ ஒரு விஷயம் இருக்கு, ஒரு கிரகஸ்தன் இருக்கான். கிரகஸ்தன் கல்யாணம் ஆயிடுவேன். கல்யாணம் ஆனவன் என்ன பண்றான்னாக்கா தன்னுடைய கிரகிணியோட அவன் சேர்றான். ருது காலத்துல சேர்றான். ருதவ் உபேயாத் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அதனால சேர்றான். இது அவனுக்கு தர்மம், அது அவனுக்கு தர்மம் கிரகஸ்தனுக்கு. அதே பிரம்மச்சாரி அதை பண்ணி நினைச்சுக்கோங்க, ஒரே புருஷாது தான் பிரம்மச்சாரி கணக்கு அது தப்பு. அந்த காரியத்தை பண்ணிட்டான்னாக்கா ஒரு ஸ்திரீ சங்கமம் அவனுக்கு வந்துடுச்சுனாக்கா அது மகாதர்மம், அது பெரிய அதர்மம்,
நேற்றைய கூட சொன்னோம். அதுக்கு அவகீர்ண பசுன்னு அதுக்கு பேரு. கழுத மேல ஏறி போனமா அவனுக்கு பிராயசித்தெல்லாம் நிறைய ரீச்சிருக்கு. அது பொறு மீமாம்சகா விசாரம் பண்ணிருக்கா. அதனால இது ஒரே கர்மா. ருத்து காலத்துல தன்னுடைய கிரகணியோட கிரகத்துவம் சேர்றான். அது தர்மமா இருக்கு. அதே ஒரு பிரம்மச்சாரி அதை பண்ணிட்டான்னாக்கா மகா பாபமா அவனுக்கு பேருது. அதனால திருஷ்டி பேதத்தினால, அதிகாரி பேதத்தினால ஒண்ணு சரியாம இருக்கு, ஒண்ணு தவறாம இருக்கு. யார் பண்றாளோ அதை வச்சுட்டு பண்றோம். அது இதுல சுவாரஸ்யம் இருக்கு. அப்ப கிரகஸ்தன் ருத்து காலத்துல சேரலாம் அப்படின்னு சொன்னதுனால கிரகஸ்தன் பகல்ல போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க தன்னுடைய ஸ்திரீயோட. அது மகா அதர்மம். அது பகல்ல நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்றது, விஷய சுகத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். அதனால இது பெரிய தோஷமா போயிடுறது. அது அத மாதிரி இது உதாரணத்துக்கு சொன்னது, க்ஷமித்தரணும். இங்க தர்மமோ அதர்மமோ அவாவாளுடைய அதிகாரி பேதத்தினாலதான் எல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு முமுட்சு இருக்கான். முமுட்சுக்கு என்ன வேணும்? மோட்சம் தான் வேணும். அவனுக்கு இந்த யாகம், இது ஹோமம் இதெல்லாம் பண்ணான்னு சொர்க்கத்துக்கோசரம் யாகம், அது மாதிரி பசு வேணும், மழை வேணும், ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு பண்றது முமுட்சுவுக்கு அது விரோதம். முமுட்சுக்கு அது விரோதம். அது கூடாது. அசாரம் அல்பசாரம் சாரம் சார சரம் தெஜேத். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. அது அனுப்பாதே நமக்கெல்லாம் அது தள்ளிடணும். ஆனால் ஒரு அப்ரம்ம வித்து அவனுக்கு முமுட்சு இல்ல, அவன் அமுமுட்சுவா இருக்கான். அவனுக்கு பிரம்ம வித்தியே அதர்மா போயிடும். அவனுக்கு அத்தியார் பண்றது. ஏன்னா அவனுக்கு வேண்டியது என்ன? திரைகுண்ய விஷயாவேதா அப்படின்னு பெருமாள் சொன்னார். அதுல அவனுக்கு புத்தி போயிடும். அதுல போயிடும். அதனால இந்த தர்மமோ அதர்மமோ இதெல்லாம் ஆபேட்சிக்கங்கள். ஆபேட்சிக்கன்னா என்ன அர்த்தம்? அந்தந்த மனுஷால பொறுத்து, அந்தந்த காலதேச வர்த்தமானங்களை பொறுத்து தர்மம்னு சொல்லலாம், அதர்மம்னு சொல்லலாம். அது அதனால இதெல்லாம் ஆபேட்சிகளா தான் இருக்கே தவிர்த்து இது தர்மனே எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் அதர்மனே சொல்ல முடியாது. சிலது அந்தந்த மனுஷாளுக்கு ஏத்த மாதிரி மாறுறது. அதனால தர்மம் அப்படின்னாக்க எதேத ஜுஹியாத் ஆலபேத நிர்வபேத், இது மாதிரி விதி பிரத்யங்கள், விதி பிரத்யங்களை சொல்லக்கூடிய பதங்கள். இந்த பதங்களால தெரியுது இதே இதெல்லாம். அதே அதர்மம் எப்படி இருக்கும்? ந ஹிம்சியா பிராமணோ ந ஹந்தவ்யா ந கலஞ்சம் பக்ஷயே, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நஞ்சு நான் அப்படின்னு சேர்ந்து வந்ததுன்னாக்கா அதெல்லாம் நிஷேதிக்கப்படுகிறது. நிஷேதிக்கப்படுகிறது. இப்ப என்ன எடுத்து ஒரு முமுட்சுவா இருக்கிறவனுக்கு பிரம்ம வித்யன்றது தர்மமா இருக்கு, அதர்மமா இல்ல. இப்போ மகாபாதகங்கள் பண்ணாதானே புண்ணியம் போகும். இப்ப பிரம்ம வித்ய மகாபாதகம் இல்லையே, அது தர்மமா தானே இருக்குது. அதனால அது எப்படி போகும்? பிரம்ம வித்தியை அனுப்பிச்சதுனால புண்ணிய கர்மா போயிடுத்து அப்படின்னு சொல்ல முடியாதே. அது வர முடியாதது. அது இல்ல, அபிச்சார யாகங்கள்லாம் இருக்கு. அபிச்சார யாகங்கள்னாக்கா சத்ரு, அந்த பில்லி சோனி எல்லாம் சொல்றா பாருங்க, அந்த மாதிரி சத்ருக்கள் எல்லாம் அழிக்கிறது. சேனேன அபிச்சரண்யதேத அப்படின்னு இருக்கு. இன்னொரு யாகம் இருக்கு, புரோடாசத்தை ஒரு இது நிறைய வச்சிடணும் தர்ப்பத்து பேர்ல. ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அதை அப்படியே குத்திண்டே இருக்கணும். எவ்வளவு கூட இவன் குத்துறானோ அவ்வளவு கூட சத்ருவனுடைய உடம்புல அப்படி ஒரு வேதனை வருமா. இதை பண்ணணும். இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் இருக்கு. அதை பண்ணிட்டு அந்த புரோடாசம் வெளில விழக்கூடாது. வெளில விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆக்னாவேஷம் யாகத்தை பண்ணணும்னு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் விசாரம் பண்ணிருக்கா. இதெல்லாம் அபிச்சார யாகங்கள் அப்படின்னு பேர்.
சேனேன அபிச்சரன் எஜேத. சேன யாகம். சேனம்னா என்ன அர்த்தம்? சில பேர் கழுகுன்றா, பருந்துன்றா, ஏதோ ஒண்ணு. அது என்ன பண்ணணும்னாக்கா தன்னை எதிரிகள் எல்லாம் இருக்கா பாருங்க, அதை அப்படியே கொத்தி அடக்க தூக்கின்னு போடும். அது அந்த மாதிரி யதாவை சேனோ நிபத்தியாதத்தே ஏவமயம் பிராத்ருவியம் நிபத்தியாதத்தே அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம். எப்படியானால் இந்த பட்சியானது கழுவோ பருந்தோ அது என்ன பண்றதுன்னாக்கா கிருத்ர பட்சின்ற அது ஒரு இவனை தனக்கு எதிரியை எப்படி தூக்கின்னு போடுமோ அனாயாசமா ஒரு தட்டு தட்டி தூக்கின்னு போடும். அது அந்த மாதிரி இந்த யாகம் இருக்கு பாருங்க, சேன யாகம், அது என்ன பண்ணணும்னாக்கா அடக்கா தூக்கின்னு போயிடும். இந்த பிராத்ருவியம் நிபத்திய, பிராத்ருவியம்னா சத்ருன்னு அர்த்தம். சத்ருவை, இந்த எஜமானனுடைய சத்ருவை அடக்கத்தி, அதாவது சத்ருவை தான் உண்டாயிடும் அர்த்தம். சத்ருவை கொண்டு போடணும் அப்படின்னு சொல்றது. இத போய் சேனேன அபிச்சரன் எஜேதன்னு விதிக்கிறது. இப்படி விதிக்கிறது இது விதிக்கிறதுனால இது தர்மம் தான் விதிக்கப்படுகிறது, அதர்மம் நிஷேதிக்கப்படும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னு நாம கேட்கிறோம் அவளை பார்த்து. தர்மம் தான் விதிக்கப்படுறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப சேன யாகம்ன்றது அதர்மம் தான் மீமாம்சகர் சில பேர் சபர சுவாமி ஒத்துருக்கார், சாபர பாஷ்யத்துல ஒத்துருக்கேன். அது கிடையாதுன்னு குமாரனை பற்றி சொல்லிட்டேன், பின்னாடி சொல்ல போறோம். அது இந்த சேன யாகம் அதர்மம் தானே, அதை போய் விதிக்கிறது. அதனால இது பிரம்ம வித்தியை கூட அதர்மமா இருக்கலாமே, விதிக்கிறது அத்தனையும் தர்மம் இல்லையே, அத மாதிரி பிரம்ம வித்தியை கூட தர்மம் இல்லைன்னு சொல்லாமே அப்படின்னாக்கா அது தப்பு. ஏன் அப்படின்னாக்கா பிரம்ம வித்தியை விதிக்கப்படுறது, பிரம்ம வித்தியை விதிக்கப்பட்டு அதுக்கு அங்கம் எதுன்னாக்கா சுச்சரித்தங்கள், நல்ல ஆச்சாரங்கள், சதாச்சாரங்கள் இருக்கு பாருங்க, அவைகள்லாம் இதற்கு அங்கமா இருக்கு. அவைகள்லாம் அங்கமா இருக்கு. உபனிஷத் வாக்கியம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. யான்யஸ்மாகம் சுச்சரிதானி தானி த்வயோபாஸ்யானி நோயிதராணி ஏகேதாஸ்மஸ்ரேயாகும் சோ பிராமணா அப்படின்லாம் வாக்கியம் சொல்லிட்டு போயிடுச்சு. யானி இவன் எந்த கர்மாக்கள் அஸ்மாகம் சுச்சரிதானி நமக்கு நல்ல ஆச்சாரங்கள் அவைகள் என்னென்னது? ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா தேயம். ஸ்ரத்தையா தேயம், ஒருத்தர் தானம் பண்ணா எப்படி தானம் பண்ணணும் தெரியுமா? ஸ்ரத்தையா தானம் பண்ணுங்கோ, அலட்சியமா பண்ணிடாதீங்கோ. அஸ்ரத்தையா அதேயம், அஸ்ரத்தையா பண்ணிடக்கூடாது. கிரியா தேயம், வெக்கப்பட்டுன்னு கொடுக்கணும். ஐயோ நான் கொடுக்கறது ரொம்ப குறைவு அப்படின்னு கொடுக்கணும். எவ்வளவு கொடுத்த பத்தியா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதனால வெக்கப்பட்டுன்னு கொடுக்கணும். நாம கொடுக்கறது ரொம்ப குறைவா இருக்கணும். ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் வா கஸ்மைத்து அஞ்சலி பரம் வகதே விதீரிய அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருதமித்யதாம்ப கிம் லஜ்ஜசே கதையபோயம் உதார பாவக அப்படின்னு பிராட்டியை பார்த்து பட்டர் கேட்கிறார். ஒருத்தன் கையை கூப்பினா, கையை கூப்பின உடனே பிராட்டி என்ன பண்ணாலாம்? ஐஸ்வர்யத்தை கொடுத்தா, அதுக்கப்புறம் கைவல்யத்தை கொடுத்தா, அதுக்கப்புறம் பரமபதத்தையும் கொடுத்துட்டா. கொடுத்துட்டு நீ கை கூப்பினதுக்கு என்னால இதுதானே பண்ண முடிஞ்சது, வேற ஒண்ணும் என்னால பண்ண முடியலையே அப்படின்னு நீ சிரிக்கிறது எப்படி இருக்கு தெரியுமோ? வெக்கப்பட்டு சிரிக்கிறியா நீ? ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வகதே விதீரிய அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம். இவன் பண்ணின உபாயத்துக்கு கை கூப்பினதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே. கிருதமித் அதாம்ப கிம் லஜ்ஜசே, நீங்க வெக்கப்படுறியா? கிம் லஜ்ஜசே கதைய ஓயம் உதார பாவா, உனக்கு எவ்வளவு அவதாரியம் இருக்கு, எப்பேற்பட்ட அவதாரியம் உனக்கு. ஆண்டவன் சாதிப்பார். ஊன்னாக்கா பிராட்டி, அந்த ஊ அப்படின்ற பிராட்டியை தாரமா உடையணும்லையோ, அதனால அவன் உதாரணம் ஆயிட்டான். ஊன்ன பிராட்டி அந்த ஊவை தாரமா உடையவன், பிராட்டியை தாரமா உடையவன் பெருமாள், அதனால அவனுக்கு உதாரணம் ஆயிட்டான். வதான்யன் வசீவதான்யா அப்படிங்கிற, அதனால அப்படின்னு சொல்றாரு. ஆக ஹிரியாதேயம் பியாதேயம் சம்விதாதேயம்
எத்தனை இருக்கு? இதெல்லாம் சுஜித்தங்கள், இதெல்லாம் பிரம்ம வித்யைக்கு அங்கங்களா இருக்கு. நோய்தராணி, இதெல்லாம் ஒன்னால உபாசிக்கப்பட வேண்டும். இதை காட்டிலும் துஷ்சரிதம் இருக்க வருங்கோ, துஷ்சரிதத்தை நீங்க அனுஷ்டிக்க கூடாது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றது. அது அத மாதிரிதான் அவிரதாக துஷ்சரிதாத்து ந, துஷ்சரிதாத்து அவிரதாக ந. துஷ்சரிதம் கெட்ட வழக்கங்கள், கெட்ட ஆச்சாரங்கள், அதிலிருந்து அவிரதன் விடுபடாதவன், அவனுக்கு இங்க அதிகாரம் இல்லை. அவனுக்கு அதிகாரம் இல்லை. கடவுள் சொல்றது அது, சாந்தோக்கிய உள்ளது அது மாதிரி சொல்றது அது. அதனால இந்த தர்மம் அப்படின்றதுதான் பிரம்ம வித்யை. அதனால பிரம்மவித்துக்கு இந்த பிரம்ம வித்யானது விதிக்கப்படுகிறது. அது விதிக்கப்படுத்தது எப்படி இருக்குன்னாக்கா தர்மமா தான் இருக்குது, அதர்மமா இல்லை. அதர்மத்தினால்தானே இது போகணும் புண்ணியம். இது மகாபாதகம் இல்லை, இது அதர்மம் இல்லை. பிரம்ம வித்யை இது தர்மமாவே விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இது பிரம்ம வித்தியினால இந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் போகாது, அதெல்லாம் போகாது. அப்படின்றதுனால நீங்க பிரம்ம வித்தியினால பாபங்கள் ஒண்டிதான் போகும், புண்ணியங்கள் போகாது அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபமா இருக்கு. அதனால நீங்க பிரம்ம வித்யா சர்வ பிராயச்சித்த ரூபமா இருக்கு, அவைகள்னால புண்ணியமும் போகும் பாபமும் போகும் அப்படின்னா நீங்க சொல்றீங்க. அது தப்பு. ஏன்னா பாபங்கள்லாம் நாசமடைகிறது பிரம்ம வித்தியனால, அதை ஒத்துக்கிறோம் சரி, அதுவே நாங்க தகராறு பண்றோம். ஆனா இந்த புண்ணியங்கள்லாம் அதுக்கு பாருங்க அனுபவத்தினாலதான் போகும். சௌபரி மகர்ஷியினுடைய கதையெல்லாம் தெரியும். 50 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், 50 ரூபம் எடுத்துட்டார். 50 ரூபத்தை எடுத்துட்டு 50 மாளிகைகளை ஒரே சமயத்துல 50 குழந்தைகள் அந்த பொண்களுடைய அவர் குடும்பம் நடத்தினார். ஒவ்வொருத்தருடையும் 4 குழந்தை பெற்றுண்டு 200 குழந்தைகள் இது பண்ணிட்டார் அவர், பெற்றுட்டார் அவர். எல்லாம் வந்துட்டு ஏன் அப்படின்னாக்கா தன்னுடைய மோட்சத்துக்கு தடையா இருக்கக்கூடிய இந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் அழிச்சிடணுமா, அதை அனுபவிச்சுட்டு அதெல்லாம் போயிடுத்தது. அதனால போக அனுபவம் இருக்கு பாருங்க, அந்த போக அனுபவத்தினால புண்ணிய கர்மாக்கள்லாம் போகும், பிரம்ம வித்தியினால போகும்னு நீ சொல்லாத. அதனாலதான் தற்சுகிருத துஷ்கிருதே தூணதே அப்படின்னுட்டு அதெல்லாம் இருக்கே வாக்கியம் அப்படின்னா அதெல்லாம் வெறும் பிரசம்சை தான், வெறும் பிரசம்சை தான் அது அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறா பூர்வபக்ஷிகள். அதற்கு சமாதானம் இதுவே நீ சொல்றது தவறு, நீ சொன்னதை வச்சுட்டே நான் திருப்பி அடிக்கிறேன் பாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ தான் சொன்ன அந்தந்த அதிகாரிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு கர்மா இதெல்லாம் மாறும், தர்மம் அதர்மம்னு மாறும். நீயே சொன்னையா இல்லையா? அப்போ அந்தந்த அதிகாரிக்கு ஏற்ற மாதிரி மாற்றதோ இல்லையோ? இப்போ இங்கேயும் நானாவிதமான அதிகாரிகள் லோகத்துல இருக்கா. அதனால பிரம்ம வித்யானிஷ்டன் இருக்கானே அவனுக்கு இந்த தர்மம் கூட புண்ணிய கர்மா கூட பிரம்ம வித்யானிஷ்டனுக்கு அதர்மமா தான் இருக்கும். புண்ணியஸ்யாபி பாபசப்தாபிதேயத்துவம் அப்படிங்கிற லகு சித்தாந்தத்துல எம்பெருமானார். அதனால இந்த மோட்சத்தை ஆசைப்படுறவனுக்கு புண்ணிய கர்மாக்கள் அதனுடைய பலன் இவைகள்லாம் பாபங்கள் தான் அவனுக்கு, அதெல்லாம் ஆசைப்படவே மாட்டான். சுவாமி தேசிகன் ஒரு உதாரணம், பிரம்ம வித்யானிஷ்டன் பிரபன்னன், அவன் பிரபத்தியை அனுப்பிச்சுட்டான். அவனுக்கு அல்ப விஷயங்கள்ல ஆசை வரக்கூடாது, அல்ப விஷயங்கள்ல ஆசையே வரக்கூடாது. அது வந்ததுன்னா அதுக்கு உதாரணம் சொல்ற, நாளைக்கு பட்டாபிஷேகம் ஆக போறது, பட்டாபிஷேகம் ஆகிறதுக்கு ராத்திரி அவன் முழிச்சுட்டு இருக்கணும், ராத்திரி ஜாகரணம். நாளைக்கு பட்டாபிஷேகம் ராத்திரி முழுக்க அவன் முழிச்சுட்டு இருக்கணும், ஜாகரணம் விதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் யதீஸ்வரர் சன்னியாசிகள்லாம் சன்னியாசாசனம் வாங்கிக்கிறா பாருங்க, அவள் எல்லாம் முதல் நாள் ராத்திரி முழிச்சுட்டு இருக்கணும்.
இப்ப இருக்கிற ஆண்டவன் சன்னியாசாசனம் வாங்கிட்டார். அப்போ முதல் நாள் அவர் ஜீவஸ்ராத்தம் இதெல்லாம் பண்ணினார். அதுக்கு பிரம்மாவை அடியனை போட்டுவிட்டார். அது மாத்திரம் இல்லாம வரிக்கணும், ஒரு நண்பன் சிநேகிதன் ஒருத்தன் கூட இருக்கணும். அதுக்கு அடியனை சிநேகிதனா வரிச்சுட்டார். ஏன்னா அவர் ரொம்ப பரஸ்பரம் ரொம்ப அந்யோன்யம், 2 பேர் ராத்திரி முழுக்க பேசிட்டு இருக்கோம் போட்டா 3-4 மணி வரையும் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். எல்லாம் வேதாந்தம் அது இது எல்லாம் பேசிட்டு இருந்தோம். பண்டிதெல்லாம் உட்கார்ந்துட்டா எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அவாப்பத்துக்கு போயிட்டா அடியேன் இப்ப இருக்கிற ஆண்டவன் பூர்வாசிரமத்துல எல்லாம் இது உண்டு. இந்த ராஜாவாக போனா பட்டாபிஷேக நாளைக்கு அவனுக்கு எப்பேற்பட்ட ராஜ்யம் வரப்போகுது, எப்பேற்பட்ட அவனுக்கு ஒரு போகம் வரப்போகுது. அந்த சமயத்துல ஒரு சேடி கிட்ட போய் அவனுக்கு புத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற தாசிகள் வேலைக்காரா அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் போய் அவனுக்கு நீச்சமா புத்தி வந்ததுன்னாக்கா அது எவ்வளவு நிஷித்தமானது. அந்த மாதிரி ஒரு முமுட்சுவா இருக்கிறவனுக்கு அல்ப விஷயங்கள்ல புத்தி போகாது. அதனால புண்ணிய கர்மான்றது ஒரு சொர்க்கம்ன்றது சொர்க்கேபி பாதபீதஸ்ய க்ஷயிஷ்ணோ நாஸ்தி நிர்வൃத்தி அப்படின்னுட்டு வாக்கியம். சொர்க்கத்துல போனான்னா அங்க என்னன்னாக்கா தேவதைகளுக்கு எல்லாம் இவன் பசுமாடு மாதிரி இருப்பான், மிருகம் மாதிரி இருப்பான். அவளுக்கு வேலை செய்யணும். அது மாத்திரம் இல்ல, இவனுக்கு அந்த புண்ணிய பலன் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இவன் திருப்பி வந்துட வேண்டியதுதான். சொர்க்கேபி பாதபீதஸ்ய சொர்க்கத்துல கூட எப்ப நம்ம கீழே போவோமோ எப்ப கீழே போவோமோ அப்படின்னுட்டு பயந்துன்றான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நிம்மதியே இல்லாம போயிடும். அவனுக்கு. அதனால அவனை பொறுத்த மட்டும், முமுட்சுவை பொறுத்த மட்டும் புண்ணியம்ங்கிறது கூட பாபம் தான், அவனுக்கு அதர்மம் தான். அதனால அந்த அதர்மமானது விதி சரி அதர்மமா போயிடவே அதெல்லாம் அழிஞ்சிடும் பிரம்ம வித்தியினால அப்படின்னு சாதிக்கிறார். அதுக்கு அவ ஒரு கேள்வி கேட்கிறா, அப்ப விதிக்கப்பட்டிருக்கே, விதிக்கப்பட்டதை போய் அதை எப்படி இது பண்ணலாம் அங்கீகரிக்கிறது? ஏன் விதிக்கிறது? வேதமே சொர்க்க காமம் எதேதான் சொல்றதே, அதெல்லாம் எப்படி அதை விதிக்கலாம்? இது பாபம்னு நீ சொல்லிட்ட, பாபத்தை போய் பண்ணுன்னு சொல்லுமா தர்மசாஸ்திரம்? வேதம் போய் பாபத்தை போய் பண்ணுன்னு சொல்லுமா? பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்லணும், நிஷேதிக்கணும் இல்லையா அப்படின்னு. அதுக்குதான் நாங்க என்ன சொன்னோம், நீ சொன்ன யுக்தியே நாங்க திருப்பி சொன்னோம். அதிகாரி பேஜேன்னு அது எனக்கு சொர்க்கம் தான் பிடிக்கிறது, எனக்கு மோட்சம் வேண்டாம் அப்படின்னாக்கா அதுக்கோசரம் அவன் என்ன பண்ணுவான்? அவன் மோட்சத்தை பத்தி அவன் பிரவர்த்திக்க மாட்டான். இதுலதான் அவன் போவான். திரைகுண்ய விஷயாவேதான் நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா அப்படின்னு பெருமாள். வேதங்கள்லாம் திரைகுண்ய விஷயங்கள், மிஸ்ர சத்துவம், மிஸ்ர ரஜசு, மிஸ்ர தமசு, அதோட சேர்ந்த கர்மாக்கள்லாம் நிறைய சொல்றது. ஆனா நீ அதுல போகாத அர்ஜுனா. அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், அப்ப எனக்கு இதையே வேதம் சொல்லணும், வேற ஏன் இதை சொல்லணும் அப்படின்னாக்கா, அப்படி இல்ல, ஏதோ பண்ற கர்மாவை வேதத்துல சொன்ன கர்மாவை பண்ணட்டுமே, வேதத்துல சொல்ற கர்மாவை வச்சு இவன் பலனை அனுபவிக்கட்டுமே. அதை விட்டுட்டு இவன் இதை எதுக்கு எதிர்பார்க்கிறான்? வேதத்துல சொல்ற கர்மாவை விட்டுட்டு லௌகிக கர்மாக்கள் தான் பண்ணினான்னாக்க இன்னும் பாப்பம் அதிகமா போயிடும். அதனால அதை பண்ண வேண்டாம். அதை பண்ணாம வேதத்துல இருக்கிற கர்மாவை பண்ணட்டும். ஒரு கட்டம் பழக பழக பழக, ஐயோ இதெல்லாம் என்னத்துக்கு இந்த கர்மாக்கள்லாம், இதெல்லாம் வேண்டவே வேண்டாமே, நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு வேண்டியது என்ன தெரியுமா, மோட்சம் தான் வேணும்னு அவனுக்கே வந்துடும். பழக பழக நமக்கே இருக்கே, இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறோம். ஒரு வயசுல வந்ததுன்னாக்கா நமக்கு என்ன ஆகுது, அதுவே அழுப்பு வருது. என்ன அனுபவம், எவ்வளவோ இதெல்லாம் அனுபவிச்சாச்சு, இதெல்லாம் என்ன சின்ன பசங்க மாதிரி இதெல்லாம் ஆசைப்படுறமே அப்படின்னு நமக்கே ஒரு ஜுகுப்சை வருது. அதனால தானா ஒரு கிரமமா ஒரு பக்குவம் வந்ததுன்னா வந்துடும் அது. அதனால வேதத்துல இருந்ததை பண்ணட்டமேன்னு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. லௌகிக விஷயமா சொல்லாதீங்கோ, வேதத்துல இருக்கிறதா பண்ணுங்கோ, அப்படியாவது வைதிக தர்மத்தை நொட்டியுங்கோ, அதுக்கோசரம் சொல்றது. சரி, இவ்வளவு சொல்ற சேனைன்னு அபிஜன்யதேன்னு இருக்குது, இது சத்ரு வதமாச்சு. சத்ரு வதத்தை போய் சொன்னாக்க நியாயமா? அதை போய் சொல்லலாமா வேதம்? இவரு
தர்மம்ங்கிறது 3 விதமா இருக்கு. பிரமாணத்தெல்லாம் உபதேசிக்கிறார் கீதையில. சாத்விக தர்மம், ராஜச தர்மம், தாமச தர்மம்னுட்டு 3 விதமா இருக்கு. சாத்விக தர்மம் அப்படின்னா நிவர்த்தி மார்க்கம். நம்ம மோட்சத்துக்கோசரமே நம்ம என்ன இருக்கும் பாருங்க, பிரபத்தியை பண்ணிட்டு எதை பண்ணாலும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு சாத்விக தியாகம் பண்ணிட்டு இருக்கும் பாருங்க, அது நிவர்த்தி மார்க்கம். அது சாத்விக தர்மங்களா இருக்கு. ராஜச தர்மங்கள் தியாதி, புகழ், லாபம், இதெல்லாம் ஆசைப்படுறது. அல்பமான லாபம், தியாதி, புகழ் வரணும், அதனால ரஜோகுணத்தினால பண்றது. அதுதான் நான் இந்த தர்மம் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னுட்டு டம்பத்துக்கோசரம் எல்லாம் பண்றது. இதை ராஜச தர்மமாக சாதிக்கிறார் பெருமாள். அதே தாமச தர்மம் இது ஒருத்தருடைய சொல்றா பாருங்க, அது ஒருத்தர் கஷ்டப்படுறது நமக்கு பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை தாமச தர்மமா சொல்றாரு. ஒருத்தர் கஷ்டப்படுறது நமக்கு சந்தோஷமா இருக்குமாண்ணா, ஆனா அப்படி இருந்ததுன்னா தாமச தர்மம்னு அர்த்தம். இந்த தாமச தர்மத்தையும் வேதம் சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன் சொல்லிட்டுனாக்கா, வேதமானது சுதந்திரமானது, அபௌருஷேயம். அதை பெருமாளால கூட அதை கட்டுப்படுத்த முடியாது, அப்படிப்பட்டது. ஏன்னா பெருமாளே என்ன சொல்ற, எல்லாம் வேதம் சொல்றத வச்சுதான் நானே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால எல்லாமே வேதத்துல சொல்றதுதான். வேதமானது சுதந்திரமானது. சுதந்திரமான வேதமானது நமக்கு எத்தனையோ உபதேசிச்சுட்டு போறது. அது யாருக்கு என்ன இச்சையோ, எதுல ஆசையோ, அதை அவ பண்ணிட்டு போட்டோம். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, நீங்க எந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறீங்களோ அந்த தர்மத்தினுடைய பலனை அனுபவிச்சே ஆகணும். இது தாமச தர்மம். சபரசுவாமி மீமாம்சா என்ன பண்ணிட்டு, மீமாம்சா பாஷ்யத்துல சேனம்தான் அதர்மம் தான். ஏன்னாக்க, நான் சேனையாகத்தை பண்ணினேன், ஏன் எதிரி அழிக்கணும்னு பண்றேன், அது அல்பமான சுகம். ஒரு எதிரி கஷ்டப்படுறத பார்த்தானா ஒரு அல்ப சுகம் வருது. அந்த எதிரி வதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட பலன் என்னன்னாக்க நரக பிராப்தி. அது யாகத்துக்கு பலன் இல்லை, ஆனா யாகத்துக்கு பலனானது சத்ருவதம். அந்த சத்ரு வதத்தினுடைய பலன் எது அப்படின்னாக்க நரக பிராப்தி. அந்த நரக பிராப்தி கணக்கு நமக்கு வந்ததுன்னாக்கா அது எவ்வளவு அதர்மம். அதனால இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபரசுவாமியுடைய அபிப்பிராயமா இருக்கு மீமாம்சா பாஷைக்காரர். ஆனால் குமாரன பட்டர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, அதை நீங்க சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டு. அவர் யாரு சொன்னாலும் தப்பு சொல்லுவார். அவர் தப்புன்னு தோணிதானே தப்புன்னு சொல்லுவார் சபர குமாரன பட்டர். அவர் என்ன சொல்றாருனாக்கா, இது தாமச தர்மம், வேதம் பண்ணுன்னு சொல்லிடுத்து, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது நீ யாரு? வேதம் ஒரு கர்மாவை பண்ணுன்னு சொன்னாக்கா அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை, யாருக்குமே அதிகாரம் கிடையாது. வேதம் சேனையாகத்தான் பண்ணுன்னு சொல்லிடுச்சு, அதோட பலன் சத்ருவதமாச்சே, அதனோட பலன் நரகமாச்சே, அனுபவி. தாமச தர்மத்தை பண்ணக்கூடாது, அது தாமச தர்மம். வேதம் சொல்லிடுத்து, நான் அதை பண்ணுவேன், நீ பண்ணினேன்னாக்க அதோட பலத்தை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். இது கண்டதேவாச்சாரியர் பாட்டதந்திர ரகசியத்துல அது சொல்ற. தாமச தர்மமா இருந்ததுனாக்கா அந்த தாமச தர்மத்தினுடைய பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதை நான் பண்ணினேன்னாக்கா இதை பண்ணுங்கோ, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. காத்தாலவே பிராம முகூர்த்தத்திலேயே எழுதுக்கணும்னு சொல்றது. சூரியோதயம் ஆச்சா கூட ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, உடம்பு அவ்வளவு நல்லா இருக்கு உடம்பு அவனுக்கு, அந்த சமயத்துல அவன் தூங்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி காத்தாலவேல தூங்கக்கூடாது, சந்தியா காலத்துல தூங்கக்கூடாது, எத்தனையோ சொல்றது. அந்த சமயத்துல நாம என்ன பண்றோம், தூங்கணும். தூங்கினோம்னாக்க அதோட பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், அதோட பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது தாமச தர்மத்தை அனுஷ்டிச்சா தாமச பலன், அந்த தர்ம பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு அனுஷ்டிக்கிறவனுடைய தப்பே தவிர்த்து அதை பண்ணாத அப்படின்னு சொல்றது நாம யாரு? வேதம் பண்ணாதேன்னு சொல்லல, பண்ணுன்னு சொல்லிச்சு, அது தாமச தர்மம்னு சொல்லுது. அதனால இவைகள்லாம் சேனையாகங்கள்லாம் பண்ணுன்னு சொல்லி எடுத்தது. அதனால நீ பண்ணின என்ன, அந்த பாபத்தை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அது அதனால பாபஹேத்துவா இருக்குது. அது ஏன் இது பண்றதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிப்பு இருக்கும். வேதமே சொல்லலாமான்னாக்கா
அவனுக்கு இச்சை இச்சை அப்படி இருக்கு. நம்ம எல்லாம் சாத்விகமான ஆகாரத்தை சாப்பிட்டு இருக்கோம். நம்ம சாத்விகமான வஸ்து தான் நமக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப பொதுவா பிராமணனுக்கு திடீர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே இதெல்லாம் காரமா இருக்கணும், பயங்கரமா காரமா இருந்தாதான் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவ சொல்றாரு. அவனுடைய டேஸ்ட் அந்த ருச்சி பேதம், அதிகாரி பேதம். அதனால நீங்க எந்த கர்மாவை எப்படி அனுஷ்டிச்சாலும் சரி, வேதம் சொல்றதுக்கு அதை அனுஷ்டிக்கிறேன்னு சொன்னாக்க அதோட பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால புண்ணிய கர்மாவோ பாப கர்மாவோ எதுவா இருந்தாலும் சரி, மோட்சத்துக்கு விரோதம் அவைகள். மோட்ச பலன், மோட்ச உபாயம் பிரம்ம வித்யா, அந்த பிரம்ம வித்யைக்கும் அவைகள் எதிரியா இருக்கும், சத்ருவா இருக்கும், விரோதமா இருக்கும். அதே மாதிரி மோட்சமாகிற ஒரு பலன், அந்த பலனுக்கும் அது விரோதிகள். அப்படி விரோதிகமா இருக்கிறதுனால இவைகள்லாம் நாம அனுஷ்டிக்க கூடாது. அப்படி அனுஷ்டிச்சோம்னாக்கா, பிரம்ம வித்தியை கணக்கு அனுஷ்டிச்சான்னாக்கா அந்த புண்ணியமோ பாபமோ எல்லாம் போயிடும். சரி, நாங்க என்ன சொன்னோம், பிரம்ம வித்தியினால இதெல்லாம் போகாதே, பிரம்ம வித்தியால போகும் எங்கேயாவது சொல்றா அப்படின்னு சொன்னாக்கா சொல்றே. தர்மார்த்த காமங்கள், தர்மார்த்த காமங்களுக்கோசரம் விதிக்கப்பட்ட கர்மாக்கள், அந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் இருக்கே, அவைகள்லாம் கூட பாப சப்தத்துக்கு அந்தர்கதமாக சொல்லிட்டு போயிடுச்சது. என்ன சுகிருதம் என்ன துஷ்கிருதம் அப்படின்னு வரிசையா ஆரம்பிச்சு, என்ன துஷ்கிருதம் அப்படின்னுட்டு பாபத்தை சொல்லிச்சு, என்ன சுகிருதம் அப்படின்னு புண்ணியத்தை சொல்லிச்சு. இந்த கர்மாக்கள்லாம் சொல்லி சர்வே பாப்மானஹ அதோ நிவர்த்தந்தே, அனைத்து பாபங்களும், புண்ணியம் பாபம் முதலிய அனைத்து பாபங்களும், சர்வே பாப்மானஹ அதோ நிவர்த்தந்தே, அந்த பிரம்மவித்திற்கானே அவங்கிட்ட நிவர்த்தந்தே ஓடி வந்துடுறது, கிட்ட நெருங்க முடியலையா. நிவர்த்தந்தேன்னு என்ன அர்த்தம், புண்ணிய பாப கர்மாக்கள் அத்தனையும் போயிடுறது, அது எல்லாம் போயிடுது. அதனால புண்ணியம் அப்படின்னாக்க சுகஹேதுவா இருக்கும், பாபம் அப்படின்னாக்க துக்கஹேதுவா இருக்கும். சுகம்ன்றது எப்ப ஏற்பட்டது, தாத்காலிகமான சுகம். இந்த லோகத்துல நாம அனுபவிக்கிற சுகம் எல்லாம் தாத்காலிகமான சுகம். ஆத்துல உட்கார்ந்து என் கிரகணியை பார்த்து நான் மயங்குறேன், என்ன அழகி, எப்படி அலங்காரம் பண்ணிக்கிறா, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு நான் பாக்குறேன். அந்த சமயத்துல கோயிலுக்கு போயிடுறேன், கோயிலுக்கு போயிட்டு பிராட்டி எழுந்துடுறா, அவனுடைய அழகை அனுபவிச்சு சேவிக்கிறேன், கண்ட ஜனம் வருது. பிராட்டி என்ன அழகா இருக்கா, அவளுடைய திருக்கண்கள் எப்படி தயைய கொட்டுறது, நமக்கு எவ்வளவு பாக்கியம் அப்படின்னு நினைச்சு நான் பெருமாளை தாயார் சேவிக்கிறோம். அந்த சமயத்துல இது ஒரு அழகு, கிரகணி ஒரு அழகு. பிராட்டி அழகு சேவிக்கச்சே அது நமக்கு என்ன பண்றதுன்னாக்கா மனசை சுத்த பண்றது, மனசை சுத்திப்படுத்தி களங்கங்கள் எல்லாம் போக்கடிச்சு நல்ல மார்க்கத்தை நமக்கு காமிக்கிறது. அதே ஒரு கிரகணியினுடைய அழகுல மயங்கினேன்னாக்கா அது என்ன பண்றது, என்ன அப்படியே கீழே காமத்துல என்ன கொண்டு போய் தள்ளி விடுறது. காமத்துல கொண்டு போய் தள்ளிடுதுனாக்கா அப்போ எனக்கு மேல இருந்து வர ரொம்ப கஷ்டமா இருக்கும். பெருமான சேவிக்கச்சேவோ தாயார சேவிக்கச்சேவோ அந்த அழகு அனுபவிக்கச்சே அப்படி ஒரு ஆனந்தம் வந்தது. அதனால லௌகிகமா இருக்கக்கூடிய சுகஹேது அதெல்லாம் புண்ணியமா இருக்கும். அதே சாம்சாரிக துக்கத்துக்கு ஹேது பாபம். இந்த புண்ணியம் சொன்ன பாருங்க, அது கூட பாபத்துலதான் போய் சேரும். சுவாமி சாதிக்க போற, இங்க லோகத்துல நாம் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னாக்கா விஷ மிஸ்ர அன்னம் மாதிரி இல்ல தேன் மாதிரி. ஒரு துளி ஒரு சொட்டு விஷம் சேர்ந்துருத்து, ஒரு சொட்டு விஷம் தேன்ல சேர்ந்துருத்து, அதை யாராவது சேர்த்து பாடா, தேன் திதிப்பாதான் இருக்கு, அந்த ஒரு சொட்டு விஷம் கலந்ததுனால எவ்வளவு விரோதம் அது. அப்படிப்பட்டதுதான் இந்த சுகம்ன்றதே. அதனால ஜீவனுக்கு இந்த சுகமோ துக்கமோ ருச்சி பேதம் தான். காரம் எனக்கு ஒத்துக்காது, உப்பு எனக்கு ஒத்துக்காது, அதிகமா போட்டா எனக்கு சாப்பிட முடியல. அதே எங்காவது எங்க தமிழ்நாட்டுக்கு
உப்பு கூட இருக்கும். அவருக்கு ஒரு கல்லு உப்பு அதிகமா இருந்தாதான் அவருக்கு பிடிச்சிருக்கு. அடியனுக்கு என்னைக்குமே உப்பு கம்மியா இருக்கணும். இப்ப நான் 2.5 வருஷமா உப்பே அடியனுக்கு கூடாது. அந்த மாதிரி அடியன் இருக்கேன். அடியன் உடம்பது ஒவ்வொருத்தருடைய ருச்சி பேதம் அல்லது சரீரத்தினுடைய குணபேதம் இதனால மாறுறது. அது விஷ்ணுபுராணம் சொல்றது நரக ஸ்வர்கசம்ஞேவை பாப புண்ணியேதி ஜோத்தமா வத்வேகமேவ துக்காய சுகாயேர்ஷ்யாகமாயதே கோபாயசே தஸ்மாத் வஸ்து வஸ்வாத்மகம் புதः ததேவ பிரீதயே பூத்வா புனர்துக்காய ஜாயதே ததேவ கோபாயேதः பிரசாதாய ஜாயதே தஸ்மாத் துக்காத்மகம் நாஸ்தி நச கிஞ்சித் சுகாத்மகம் அப்படின்னு சொல்றது. இதுல பாருங்க, நரகம் சொர்க்கம்னா என்ன அர்த்தம்? அதுதான் நரகம் சொன்னா பாபம், சொர்க்கம் சொன்னா புண்ணியம். அது ஒரே வஸ்துவே நரகமாவும் மாறுறது, சொர்க்கமாவும் மாறுது. ஏன் அதே மாதிரி துக்கம் வரத்துக்கும் காரணம், சுகம் வரத்துக்கும் காரணம், பொறாம வரத்துக்கும் காரணம், கோபம் வரத்துக்கும் காரணமா இருக்கு ஒரே வஸ்து. அந்தந்த சமய சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி தேசகால வர்த்தமானங்களை ஏத்த மாதிரி மார்கழி மாசம் அப்படி ஒரு குளிர், கொஞ்சம் வெயில் காயாதா அப்படின்னு தோணித்து. அதே இப்போ பனி கொட்டாதா அப்படின்னு தோன்றது. முக்திநாத்துல போய் 4 நாள் அந்த பக்கம் இருந்தோம். காட்மாண்டு, போக்ரா, ஜோசம் அதான் 4 நாள் இருந்துட்டோம். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை கிளம்பினோம். அந்த 5 நாள் அந்த இடத்துல இருந்துட்டேன். நல்ல குளிர், இதமா இருந்தது. ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒன்னும் இல்லாம நிம்மதியா இருந்தது. அதே அங்கேயே திருப்பதி, டெல்லி வரதேவே முடியல. டெல்லியில திருப்பதி வந்தோம், அப்படி காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரே பனிதான். அங்க பனியா இருக்குச்சு, ஸ்வெட்டர் போட்டு போர்வையை போட்டு அப்படி அப்படிலாம் இருந்தோம். இங்க வந்தாக்கா ஏசியை போட்டு உட்காண்டே இருக்கணும் போல இருக்கு. ஏன் அது? அங்க ஒரு அனுபவம், இங்க ஒரு அனுபவம். ஏன்னா ஒரே வஸ்து தான், அந்தந்த தேசகால வர்த்தமானங்களுக்கு அனுகுணமாக மாறுறதா இல்லையா அது? அதனால எதுவுமே துக்காத்மகமும் லோகத்துல கிடையாது, சுகாத்மகமும் எதுவும் கிடையாது. வஸ்துனுடைய சுரூபம் இல்லாது. அதனால பாஷ்யக்காரர் திருவுள்ளம் இதெல்லாம் அவாவாருடைய கர்மா. அந்த கர்மாவுக்கு அனுகுணமாக ஒண்ணு பிடிச்சிருக்கு, ஒண்ணு பிடிக்க மாட்டேன்றது. இன்னொன்னு ஒரே வஸ்து ஒரு சமயம் பிடிக்கிறது, ஒரு சமயம் பிடிக்க மாட்டேன்றது. குழந்தைய பார்த்துட்டு என் பிராணனே குழந்தைதான் சொல்றோம். அந்த குழந்தை ஏதாவது படிச்சுச்சுன்னா என் பிராணன் எடுக்கிறதே இந்த குழந்தைதான் அப்படின்னு சொல்றோம். உண்மையிலேயே அந்த குழந்தை பிராணனும் இல்லை, அந்த குழந்தை பிராணனை எடுக்கிறதும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. ஆனால் நமக்கு அது மாதிரி தோன்றது. வஸ்துவனுடைய சுரூபம் அது அது இல்லையே. அது அந்த மாதிரிதான் கர்மான்றது. அப்படிதான் அது கர்மான்றது அப்படிதான். அதையும் சொல்ற வாசுதேவே மனோயஸ்ய ஜபஹோம அர்ச்சனாதிரோ சஸ்யாந்தராயோ மைத்ரேய தேவேந்திரத்வாதிகம் பதம். அதாவது ஒருத்தனுக்கு பெருமாள்கிட்டயே மனசு இருக்கு, பெருமாள்கிட்டயே மனசு பண்ணி வச்சுட்டு ஜபத்தை அனுஷ்டிக்கிறான், ஹோமத்தை அனுஷ்டிக்கிறான், அர்ச்சனை பண்றான், யாகம் பண்றான், எல்லாம் பண்றான். ஆனால் இன்னொருத்தன் என்ன பண்றான் தெரியுமா? இதே ஜபம், ஹோமம், அர்ச்சனம், யாகம் இதெல்லாம் வெறும் இந்த லௌகிக ஐஸ்வர்யத்துக்கோசரம் ஒருத்தன் பிரவர்த்திக்கிறான். சஸ்யாந்தராயோ மைத்ரேய தேவேந்திரத்வாதிகம் பதம். தேவபதம், இந்திரஸ்தானம், தேவதைகளுடைய இருப்பிடம், அதெல்லாம் ஒண்ணு மொத்தம் பிரவர்த்திச்சுட்டான். இப்போ வாசுதேவனையே நினைச்சுட்டு இருந்தவனுக்கும் இந்த தேவதைகளுடைய இடம் வேணும்னு ஒருத்தன் ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? ஒரே கர்மாவானது பெருமாளை நினைச்சுட்டு பண்ணச்சே மோட்சார்த்தமா அது போறது. அதே கர்மா தேவன் வேணும், தேவஸ்தானம் வேணும், அல்லது இந்திரஸ்தானம் வேணும் அப்படின்னு போனோம்னாக்கா ஏதேவை நிறைய ஸ்தானஸ்ய பரமாத்மனா. பெருமாளுடைய பரமபதத்தை பார்க்கும் பொழுது இந்த ஸ்தானங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் நிறைய நரகங்களாயிட்டு. பெருமாளுடைய இருப்பிடத்தை பார்க்கும் பொழுது
மீதியெல்லாம் நரக்கம் தானே. அந்த மாதிரிதான் இந்த யாகமோ எதுவா இருந்தாலும் சரி, நீ மோட்சார்த்தமா அனுஷ்டிச்சேன்னாக்கா எல்லாம் நல்லதா போகுது. அதே அல்ப விஷயமா பண்ணினாக்கா அவையெல்லாம் புண்ணிய கர்மான்னு அதுக்கு பேரு. அதெல்லாம் என்ன பண்ணும்? துக்க ஹேதுவா தான் இருக்கு. துக்க ஹேது. இன்னொன்னு புண்ணியம், அது பாஷ்யக்காரர் சாய்க்கிற லகு சித்தாந்தத்துல புண்ணிய கர்மா ஒருத்தன் அனுஷ்டிச்சான்னாக்கா அவனுக்கு என்ன ஆகுதுன்னாக்கா அகங்காரம் கர்வம்லாம் வருது. அகங்காரம் கர்வம்லாம் வருது. நான் இதை பண்ணேன்னு அகங்காரம் இதெல்லாம் வந்ததுன்னாக்கா அப்ப என்ன ஆகும்? ரஜோகுணமும் தமோ குணமும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்ப சாத்விக குணம் அடிபட்டு போயிடும். அடிபட்டு போயிடுச்சுன்னா திருப்பி சம்சார பிராப்தி வந்துடும். அதனால இவைகள்லாம் பாபங்களை சேர்ந்து போயிடுறது. பாபங்கள்ல தான் இவைகள்லாம் சேரும். அதனால பாபசப்தாபிதேயத்துவம்னு அங்க சாதிக்கிறார் பிரம்மான். ஆகவே சர்வே பாப்மானஹா, நீங்க சுகிருதமோ துக்கிருதமோ எல்லாமே பாபங்களை தான் சேர்ந்துதான் இருக்குது. அதனால முமுட்சுவா பாரு, முமுட்சுவா பார்க்கச்சே நமக்கு இதெல்லாம் தேவையே இல்லையே. முமுட்சுவா இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அதனால பிரம்ம வித்தியை ஒருத்தன் அனுஷ்டிச்சான்னாக்கா அந்த பாபங்கள்லாம் போயிடும். அந்த பாபங்கள்ன்றது புண்ணியகர்மாக்களும் போகும், பாபகர்மாக்களும் போகும். பாபகர்மாக்கள்லாம் சஞ்சித கர்மாக்கள் தான். புண்ணியகர்மாக்கள் எல்லாமே போயிடும். அதோட பலனை ஒருத்தன் பிராரப்தமா அனுபவிச்சிருந்தான்னா அது போகாது. அதை அனுபவிச்சே தீரணும். அது அதனால பிராயச்சித்தமா இருக்கிறதுலையும் தோஷமில்லை. இது பிராயச்சித்தமா இருந்துட்டு இந்த பிரம்ம வித்தியானது பாபகர்மாக்களையும் புண்ணிய கர்மாக்களையும் போக்கடிச்சு விடுறது அப்படின்னு சொல்றதுலும் தோஷமில்லை. சூத்திரக்காரர் சொல்றார், இதரஸ்யாப்யேவம் அசம்சேஷ பாதேது அப்படின்னு சாதிச்சு போயிட்டார். இதரஸ்யாபி போன சூத்திரத்துல என்ன சொன்ன? உத்தர பூர்வ அகயோகோ அப்படின்னு சாதிச்சார். அகம்னா பாபங்கள் அர்த்தம். பாபகர்மாக்கள் அங்க சொல்லப்பட்டது. இதரத்து அப்படின்னாக்கா பாபகர்மாவை காட்டும் வேறுபட்டது புண்ணிய கர்மா. அந்த புண்ணிய கர்மாவை கூட அசம்ஸ்லேஷம் சேரவே சேராது, ஒட்டவே ஒட்டாது. அதாவது அது நமக்கு ஒட்டாது, அதுவும் அழிஞ்சிடும். புண்ணிய கர்மாவனால அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சாதிக்கிறார் இங்க. ஆகையினால பிரம்ம வித்தியை ஒருத்தன் அனுஷ்டிச்சான்னாக்கா அவனுக்கு சஞ்சித கர்மாக்களும் ஒட்டாது, அவைகள்லாம் நாசம் அடைஞ்சிடும். பிரம்ம வித்தியினால அழிஞ்சிடும். அந்த மாதிரி புண்ணிய கர்மாக்களும் அழிஞ்சு போயிடும். அது வராதுன்னு சொல்லக்கூடாது. அது வரல இல்ல, அந்த மாதிரி இல்ல. அதனால எது எது ஒட்டும் எது எது ஒட்டாது அப்படிங்கறதெல்லாம் பத்தி அடுத்த ஸ்லோகத்தெல்லாம் சாதிக்க போற சுவாமி. இப்போதைக்கு இந்த விஷயத்துல மாத்திரம் புண்ணிய கர்மாக்கள் கூட இத மாதிரி பாப சப்தாபிதேயமா இருக்கிறதுனால அது பாப ரூபமாத்தான் இருக்குது அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தையும் சேவிக்கலாம். பிராயஷ்சித்தம் ந புண்ணியே நச்ச சுகிருதமனுஸ்ரூயதே தர்மபாத்யம் நாதர்மத்வம் விதானாத் நயதி சுச்சரிதம் ஸ்வங்கமஸ்யாத் மைவம் தர்மோப்யதர்மோ பவதி ஹி பஹுதா அதிக்ரியாதே விசேஷாத் தர்மம் த்ரைவர்கிகம் து ஸ்வயமிஹ நிகமஹ பாப்மகோட்டௌ பபாட. பாப்மகோட்டௌ பபாட பாப இது இருக்கு பாருங்க, அதுல இத சேர்த்து புண்ணியத்தை கூட பாப கர்மாக்குள்ள சேர்த்து. இது எது சேர்த்துனாக்கா வேதமே சேர்த்து. வேதமே சேர்த்துறவே புண்ணிய கர்மாக்கள்லாம் கூட பிரம்ம வித்தியினால எல்லாம் அழிஞ்சு போயிடும். எப்படி பாப கர்மாக்கள் போகுமோ அந்த மாதிரி புண்ணிய கர்மாக்களும் போயிடும். அதனால இப்ப பூர்வபக்ஷம் புண்ணியே ந பிராயஷ்சித்தம், புண்ணியத்தை உத்தேசிச்சு பிராயஷ்சித்தம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் புண்ணியம்னா பிடிக்குமே.
அதனால அவளுக்கு பிராயசித்தம்ன்றதே கிடையாது கிடையாது. அதனால தர்ம பாத்தியம், தர்மத்தினால பாதிக்கப்படுகின்றது, தர்மத்தினால பாதிக்கப்படுகின்றதுன்றதும் கிடையாது. அதாவது தர்மேன பாபம் அபனுததி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. தர்மத்தினால பாபத்தை எல்லாம் போக்கடிக்கிறான் அப்படின்னு வாக்கியம். அந்த மாதிரி தர்மத்தினால புண்ணியத்தை எல்லாம் போக்கடிக்கிறான் அப்படின்னு வாக்கியம் எதுவும் இல்லையே. அதனால தர்ம பாத்தியம் இல்லை. சரி, இதெல்லாம் அதர்மமாச்சே, இந்த கர்மாக்கள்லாம் அதர்மமாச்சே அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தப்பு, அதர்மம் கிடையாது. ஏன் அப்படின்னா விதானாத், விதிக்கப்படுறதோ இல்லையோ, எதேத்தன் விதிச்சுடுத்துனாக்க அது அதர்மமா இருக்காது. நிஷேதக்கிறதுலாம் என்னன்னாக்கா ந அப்படின்னு சேர்ந்திருக்கும். ந கலஞ்சம் பக்ஷயே ந ஹிம்ஸ்யாத் ந பிராமணோ அந்தவியா அப்படின்னு நஞ்சு பதம் ந அப்படின்ற பதத்தோட சேர்ந்து இருக்கும். அது ஆனால் எதேத அப்படின்னு அனுஷ்டிச்சுடு அப்படின்னு சொல்றது இல்லையோ, அதனால என்ன அதர்மத்துவம், அதர்மத்துவம் கிடையாது. ஏன்னா விதானம் விதானாத், அதனால இதெல்லாம் வராது. இந்த மாதிரி இப்படி நீ இல்லைன்னு சொல்லிட்டியானாக்கா எதின இந்த மாதிரி இந்த புண்ணியங்கள்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா சுச்சரித்தம் தூ, இந்த மாதிரி ஆச்சாரங்கள் நல்ல கர்மாக்கள் புண்ணிய கர்மாக்கள் இவைகள்லாம் அஸ்யாக அங்கம் து நஸ்யா, அஸ்யாக இந்த பிரம்ம வித்யைக்கு இந்த சுச்சரிதங்கள் நல்ல ஆச்சாரங்கள் சதாச்சாரங்கள் இந்த கர்மாக்கள்லாம் இருப்பாங்க, பிரம்ம வித்யைக்கு அங்கமா ஆகவே ஆகாது இந்த தர்மங்கள்லாம். ஆனால் நீ தான் சொல்லியிருக்க பிரம்ம வித்யைகளுக்கு இந்த கர்மாக்கள்லாம் அங்கம் அப்படின்னு சொல்லிருக்கு. அதனால புண்ணிய கர்மாக்கள்லாம் அங்கமா ஆகாம போயிடும். அங்கமா ஆகலைன்னாக்க அப்ப நீங்க சொன்ன சித்தாந்தத்துக்கு நீங்களே விரோதமா சொல்றீங்கன்னு ஆயிடும். இப்படி ஏவம் மா, இவ்வாறு நீ சொல்லக்கூடாது, ஆக்ஷேபிக்க கூடாது. ஏவம் இவ்வாறு மான கூடாதுன்னு அர்த்தம், இல்லை அப்படின்னு அர்த்தம். இது தவறானது. என்ன பகுதா அதிக்கிரியாதே விசேஷா, அதிக்கிரியான்னாக்க அதிகாரம்னு அர்த்தம். அதிகாரம் தகுதி அவளுக்கு யோக்கியதை, இது பலவிதமா இருந்தது, அது விசேஷமா இருந்தது. இப்படி விசேஷம் மோட்சத்தை விரும்புறவனுக்கு புண்ணிய கர்மான்றது கூட பாப கர்மாவாத்தான் இருக்கு. அவன் ஏற்கனவே நிறைய பார்த்தோம். அது மாதிரி யாருமே இந்த பாபமாதான் பார்ப்பா, அதனால அதை அங்கீகரிக்கவே மாட்டாது. அதிக்கிரியாதே விசேஷம். அதனால தர்மஹா அப்பி, தர்மம் கூட அதர்ம பக்தி, அதர்மமாத்தான் இருக்கும். அது அதர்மமாத்தான் அது இருக்குமே தவிர்த்து அது தர்மமா இருக்கா. தர்மம்னா இந்த இடத்துல புண்ணியம்னு அர்த்தம். மீமாம்சகால் சொல்ற வேத போஜித ஸ்ரேயசாதனத்தாக்கா தர்மஹா. ஏன்னா சூத்திரக்காரர் சொல்ற தேமினி சோதனாலட்சணோக்தோ தர்மஹா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சோதனாலட்சணோக்தா, சோதனா வேதம், வேதத்தினால சொல்லப்படுகிறது. ஆக வேதத்தை பிரமாணமாக உடையது. அர்த்தம், அர்த்தம்னா அனர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். அனர்த்தம்னாக்கா நம்ம சொன்னமே சேனன் சேனையாகும் முதலானவைகள் எல்லாம், அதெல்லாம் அதை அங்க சுப்ரசுவாமி சொல்லிருக்கார். அதனால வேத போதித்து ஸ்ரேயசாதனத்தாகம் தர்மம், வேதத்தினால போதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது. எதுக்கு? ஸ்ரேயசாதனம், நமக்கு உகந்த நிலையை நாம் அடையணும். அதுக்கு சாதனமா எது விதிக்கப்படுகிறதோ அது தர்மம். அவளுக்கு மீமாம்சகாலுக்கு சொர்க்கம் தான் பிரதானமானது. அந்த சொர்க்கத்தை விதிக்கிறது, சொர்க்கத்துக்கு ஒரு யாகத்தை விதிக்கிறது, யாகாதிகள் தான் தர்மம் அப்படின்னு அவ சொல்ற. அதனால இது ஒரு பலத்தை குறித்து தானே விதிக்கப்பட்டிருக்கு. சொர்க்கம் வேணும், அந்த சொர்க்கத்துக்கோசரம் அந்த யாகம் விதிக்கப்பட்டது. அதனால இதெல்லாம் தர்மம்னு அவ சொல்ற. அது தர்மஹாபி அதர்மோ பவதி. ஏன்னா முமுட்சு நாமெல்லாம் முமுட்சுவா போயிடவே நமக்கு சொர்க்கம் எல்லாம் தேவையில்லையே. அதனால அல்ப பலனுக்கோசரம் நாம பண்ணவே மாட்டோம். எதை பண்ணாலும் நாம சாத்விக தியாகம் பெருமாளுக்கு தான் சாத்விக்கிறோம். வாஜாமனேந்திரியர்வா அப்படின்லாம் சொல்லி சாப்பிச்சுக்க முடியும்.
அதனால பவதி. சரி, திரைவர்த்திகம் தர்மம் தூ, அதாவது திரைவர்த்திகம் 3 வர்க்கம் தர்மார்த்த காமங்கள், அந்த தர்மத்தையும் நிகமக வேதமானது ஸ்வயம் தானே, வேதம் தானே சொல்லிடுத்து. என்ன சொல்லிடுத்து? இக இந்த சாஸ்திரத்துல இந்த பாப கூட்டத்துலதான் பாப்ம கோட்டவு பப்பாட, பாப்ம கோடி பாபங்களுடைய சமூகம் இருக்கு பாருங்க, அதுல இந்த புண்ணிய கர்மாக்கள்லாம் கூட சேர்த்து விட்டுருச்சு வேதம். சர்வே பாப்மான சுகிருதம் துஷ்கிருதம்னு சொல்லி அனைத்து பாபங்களும் சொல்லிடுச்சு. அப்போ சுகிருதங்களும் பாபம்தான், துஷ்கிருதங்களும் பாபம்தான். இவைகள் அனைத்துமே இவனுக்கு ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா இவன் பிரம்ம வித்யானிஷ்டன். பிரம்ம வித்யானிஷ்டனுக்கு சாமான்யமான பலன் இல்லை, ரொம்ப வசந்த பலன். அதனால இவனுக்கு எதுவுமே ஒட்டாது. ஒட்டாததுனால இந்த புண்ணியங்கள்லாம் கூட பாபங்கள் தான். அதனால் பாப ரூபமா இருக்கிறதுனால பிரம்ம வித்தியினால அவைகளும் அழிஞ்சு போயிடும். அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா சாதிக்கிறார். இப்ப பாருங்க, பிராயச்சித்தம் ந புண்ணியே நச்ச சுகிருதமனுஸ்ரூயதே தர்மபாத்யம் நாதர்மத்தம் விதானாத் நயதி சுச்சரிதம் த்வம் கமஸ்யாப்சனஸ்ய மைவம் தர்மோப்யதர்மோ பவதி பகுதா அதிக்ரியாதே விசேஷாத் தர்மம் த்ரைவர்த்திகம் து ஸ்வயமிஹ நிகமஹ பாப்மகோட்டௌ பபாட. கவிதாக்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.